நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். நம்ம என்ன பண்றோம்? உபவாசம் பண்றோம். நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய ஆலயத்தை தேடி போறோம். நம்ம என்ன பண்றோம்? வேதத்தை வாசிக்கிறோம். இதெல்லாம் மற்ற மனுஷங்க பார்க்கும்பொழுது ரொம்ப ஏளனமா பார்ப்பாங்க பாருங்க. இதே மாதிரி வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30:5 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே என்று ரப்ஷாக் அப்படிங்கிற ராஜா ஆட்களை அனுப்பி அவன் ரப்ஷாக் பேசுற அந்த வார்த்தையை சொல்றான். ஏய், யுத்தத்துக்கும் மந்திரத்துக்கும் என்னடா சம்பந்தம்? நீங்க என்னடா யுத்தத்துக்கு வராம நீங்க தேவனிடத்துல போய் விழுந்து கிடக்குறீங்க? அந்த தெய்வம் உங்களை காப்பாத்துவாரான்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களை, இஸ்ரவேல் தெய்வனுடைய யெகோவா தெய்வத்தை ரொம்ப கேவலமா பேசுறான் ரப்சாக்கேங்கிறவன். நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்களை ரொம்ப நிறைய பேர் கேவலமா பேசுறாங்களா? என்ன உனக்கு ஒரு கடன் பிரச்சனைங்கிற, ஆனா சர்ச்சுக்கு ஓடி ஓடி போற, அங்கேயே போய் விழுந்து கிடக்குற, அதனால உன் கடன் அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, கேட்டிருக்காங்கல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? குடும்பத்துல அப்படி பிரச்சனை இருக்குது, தேவை இருக்குது, வேலை இல்லை, அது இல்லை, நீ இவ்வளவு கஷ்டப்படுற, ஆனா சர்ச்சுக்கு ஓடி போறிய, சர்ச்சா உனக்கு சோறு போட போகுது, என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிய, நீ ஜெபம் பண்ணா எல்லாம் மாறிடுமாக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா? சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு பிசாசு பிடிச்சவங்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ எங்க சபைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாயார், வயதான தாயார் சொன்னாங்க, என்ன இயேசுன்னு சொன்னா பேய் ஓடிடுமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த இயேசு என்ற நாமத்தை சொல்லி அவங்க மேல அந்த அசுத்தாவிலாம் வெளியே போயிடுச்சு. சுகமாகி வெளியே போகும்போதுதான் அவங்க தலையை கவுந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம செய்யற காரியங்கள் நிறைய பேருக்கு புரியாது. நம்ம யுத்தம் பண்ண தேவையில்லை, ஆனா யுத்தம் செய்கிற கர்த்தரிடத்துல நம்ம விழுந்து கிடப்போமே, ஆனால் யுத்தத்தை அவர் செய்ய. ரப்சாக்கே அப்படிதான் பயங்கரமா கேவலமா பேசுறான். நீங்க மலத்தை திங்க போறீங்களா? நீங்களாம் இப்படி ஒரு அறிவில்லாத ஜனமா? நீங்க ரொம்ப முட்டாளா இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா? அதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ரப்சாக்குக்கு ஒரு துயர செய்தியை 37:7 எப்படி சொல்லப்படுது? அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவிய ஆண்டவர் கட்டளையிட்டார். இவன் ரொம்ப பேசுறான் பாருங்க. கர்த்தர் பார்த்தாரு, அவனுக்கு தேசத்துல ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அவன் திரும்பி போகும்போது சத்துருக்கள் அவனை அழித்து போட்டார்கள். அதனால உங்களுக்கு விரோதமா யார் பேசினாலும் எது பேசினாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க, வேதத்தை வாசித்துக் கொண்டே இருங்க, பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டே இருங்க. உங்களுக்காக கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். உங்க ஜெபங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். நீங்கள் பக்தியா இருக்கிறது ஆமென் உங்கள் வாழ்க்கையில் அநேக ஜெயங்களை கொண்டு வரும். ஆகையால் திடன் மனதோடு கூட தைரியமாய் தேவனுடைய சமூகத்தில் செல்லுங்கள். வெற்றி உங்கள் பக்கமாக இருக்கும். தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்து பல அற்புதங்களை கர்த்தர் காண உதவி செய்வாராக. God bless you.